ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. ஆனா, நீங்க ஒரு முறை செஞ்சு குடுத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் எனக்கு செஞ்சு குடுங்கன்னு சொல்லி உங்கள கண்டிப்பா தொல்ல பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டைல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தேங்காய் சாதம் நெறைய ஸ்டைல்ல செய்வாங்க. நான் செஞ்சேன்னா இப்படி தான் செய்வேன். ஆனா, அட்டகாசமா இருக்குங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளயே கொஞ்சம் வாயே வலி எடுத்துக்கும். பொறுமையா சாப்பிடணும்னே நமக்கு தோணாது. உடனே உடனே எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அதனால தான் சொன்னேன் வாய் வலி எடுத்துக்குன்னு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிய நான் எப்படி என்னுடைய ஸ்டைல்ல சிம்பிளா செஞ்சேங்கிறத இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்த்துரலாம் வாங்க. அடுப்பு பத்த வச்சு தாளிப்பு கடாய வச்சுருங்க. நான் கிட்டத்தட்ட இது 1 கிலோ சாதத்துக்கு செய்ய போறேன். அதனால ஒரு 150 எண்ணெய் ஊத்தியிருக்கேன். ஒரு 5 கிராம் வரைக்கும் பட்டை துண்டு போட்டுங்க. நான் இங்க ஒரு கைப்பிடி கடலை பருப்பு போட்டிருக்கேன். இல்லைங்க கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, முந்திரி, நிலக்கடலை இது எல்லாமே போடலாம். சூப்பரா இருக்கும். நம்ம கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி. அதனால நான் வந்து கடலை பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். நல்ல பெரிய கைப்பிடி ஃபுல்லா காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கடலை பருப்பு பொன்னிறமா வர வரைக்கும் வதங்க. நல்ல பெரிய தேங்காய் 3 தேங்காய் துருவி இதில நம்ம சேர்த்துருக்குறோம். அப்பதான் வந்து தேங்காய் சாதம் நல்லா சூப்பரா இருக்கும். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேங்க. சாதம் நான் ஆல்ரெடி குக்கர்ல தான் வச்சிருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு நான் சாதம் வீட்ல வடிக்கிற சாதத்த தான் வடிச்சு வச்சிருக்கேங்க. அது நல்லா ஆறிட்டு இருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருந்தோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஒரு வதக்கி அடுப்ப அணைச்சிருங்க. அடுப்ப அணைச்ச பின்னாடி நல்லா ஆறுன சாதத்தில இந்த துருவல எடுத்துன்னு போய் கொட்டி, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிய கட் பண்ணி இதில போட்டுட்டு நல்லா மெதுவா பெரட்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. எந்த வெரைட்டி ரைஸும் மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு 10 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. செம்மையா இருக்கும். நான் காலங்காத்தாலே சாப்பிட்டுட்டேன். சும்மா மதன்னு இருந்துச்சு. ஆனா செம்ம ருசியா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.